Watch full episodes on Jio Hotstar. இவனையும் கட்டி போடுங்க. என்னையுமா? இப்ப சொல்லுங்க, அந்த டிராகோனியோட மகன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு. யாரா அந்த டிராகோனி? எங்களுக்கு எந்த கோணிய பத்தியும் தெரியாதுடா டேய். ஓஹோ, அப்ப அன்பா கேட்டா சொல்ல மாட்டீங்க இல்லையா? அப்ப அன்புக்கு மரியாதை இல்ல, அடிக்கு தான் மரியாதை, அப்படித்தானே? ஒரு நிமிஷம் தயவு செய்து கன்ஃபியூஸ் பண்ணாத. உனக்கு என்ன வேணும் தெளிவா சொல்லு. இங்க பாரு, என்ன வேணும்னாலும் தெளிவா என்கிட்ட விளக்கமா சொல்லு. நான் பஜாருக்கு போய் எந்த டூப்ளிகேட்டும் இல்லாம, சைனா பீஸ் இல்லாம ஒரிஜினல் வாங்கிட்டு வந்துறேன். அடடடடா, என்ன மனுஷங்க இவன்? நான் என்ன கேட்டேன்னா, அந்த டிராகோனி எங்க இருக்கான்னு சொல்லிடுன்னு. அப்படி நீ சொல்லலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே ஓகே, இதான் மேட்ரா? அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ என்ன பண்ணு நினைக்கிறியோ தாராளமா பண்ணிக்கோ. அவ்வளோ திமிரா? அடே மோட்டோ, கயிறு தான் அவந்து போச்சு இல்ல, அதுக்கப்புறம் ஏன்டா ஓடாம இருக்க? ஓஹோ, என்ன பாத்திரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் தனியா போயிடுவேனா? என்ன சொல்லு, அது நல்ல நட்புக்கு அடையாளமே இல்ல. என்ன குழு குழுன்னு இருக்கா? எனக்கு தெரியும் டிராகோனிக்கு மனுஷங்க தான் உதவி செய்யறாங்கன்னு. அந்த மனுஷங்க நீங்க எல்லாரும் தான். நெருப்பு உங்களை நெருங்கறதுக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா சரி, இல்லன்னு வையு. இப்ப நான் என்ன பண்றது? என் நண்பர்களை நான் எப்படி காப்பாத்துறது? நான் உங்களை எப்படி காப்பாத்துறது? நீ ஒரு டிராகன், அத மறந்துடாத. அவங்க மேல நெருப்பு மழையை பொழிஞ்சு அவங்கள அழிச்சிடு. அதுக்கப்புறம் உன்னோட நண்பர்களை நீ ஈஸியா காப்பாத்திடலாம். ஏய், நீ என்ன வேணும்னாலும் செய். வேணும்னா எங்களை எல்லாரையும் கொன்னுடு. ஆனா எங்களுக்கு எந்த டிராகனை பத்தியும் எதுவும் தெரியாது. ஏன்னா நான் ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்ன மாதிரி. ஏன் எங்களை உசுரோட இப்படி பாயில் பண்ற? இப்போ ஒண்ணு கேட்டு போகலாம். சொல்லிட்டீங்கன்னா சரி, இல்லன்னா அப்புறம் நாங்க டிராகோனிய பத்தி எந்த தகவலும் சொல்ல மாட்டோம்டா. என்ன வேணுமோ பண்ணிக்கோ, எங்களை இன்னும் கூட கொளுத்திக்க. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். எங்களை கறிக்கட்டையா கருக்குனாலும் டிராகோனிய பத்தி எதுவும் சொல்ல மாட்டோம்டா. சுடு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் வந்துட்டு இருக்கேன். வாடா. என்ன நடக்குது இங்க? அது வாயிலிருந்து எப்படி நெருப்பு கக்குது? அதால எப்படி பறக்க முடியுது? கிரீன் டிராகன்ஸ் பறக்காதே, அதுங்க நெருப்பும் கக்காதே. தளபதி அவர்களே, வாங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம ஜோசியர் சொல்லியிருக்காருல்ல, அது பறக்கும் நெருப்பையும் கக்கும்னு. அதான் நம்ம அழிய போறதுக்கு காரணம்னு சொன்னார்ல. கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்களேன். மன்னிக்கணும். முதல்ல இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்.
ஏய், என்ன thank you dragon, thank you very much. கஜா கஜா டிராகனு எப்ப நீ உண்மையான டிராகனா மாறிட்டயப்பா. ஐயோப்பா என்னால நம்பவே முடியல. மோட்டு பத்லு, நீங்க என் கூட என்னோட வீட்டுக்கு வருவீங்களா? ஏன்னா உங்களால தான் டிராகன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்த முடியும். அட நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது, கிளம்பு போலாம். மம்மி மம்மி, நம்ம அண்ணன் டிராகோனி காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? அவன் எப்ப திரும்பி வருவான்? தெரியலப்பா, அவன் எப்ப திரும்பி வருவானே தெரியல. வருவானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. மம்மி மம்மி, டிராகோனி அண்ணன் வந்துட்டான் மம்மி. டிராகோனி, நீ வந்துட்டியா? மம்மி, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் யாரு? ஹலோ, வணக்கங்க. மம்மி பயப்படாதீங்க, இவங்க தான் என்னோட நண்பர்கள் மோட்டு பத்லு. இவங்களால தான் நான் இங்க வந்து நல்லபடியா சேர முடிஞ்சது மம்மி. நீ எப்படி பறக்க கத்துக்கிட்ட டிராகோனி? நான் இப்படி பறக்கிறதுக்கே என்னோட நண்பர்கள் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. இவங்க மனுஷங்க, நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. டிராகோனி, நான் மனுஷங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க ரொம்ப மோசமானவங்க. இவங்க கிட்ட நிறையவே ஆயுதங்கள்லாம் இருக்கும். இவங்களால பறந்துட்டு இருக்கிற டிராகனை பூமியில இருந்தபடியே அழிக்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா சோபோ? எனக்கு நல்லா புரியுது மம்மி. எல்லாரும் ஓடுங்க. அட நில்லுங்க. அட நில்லுங்க, எங்கெங்க போறீங்க எல்லாரும்? சொல்றது கேளுங்க, நாங்க சொல்றது கேளுங்க, நில்லுங்கன்றல. நீங்க எல்லாரும் எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க? என்ன நம்புங்க, இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அப்புறம் இவங்க தான் என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களால எந்த ஆபத்துமே இல்ல. நாங்க பிளாக் டிராகனை துரத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறோம். அந்த பிளாக் டிராகன்ஸை நாங்க நிரந்தரமா இங்க இருந்து துரத்தி விட்டுருவோம். அப்புறம் இந்த பக்கமே வர மாட்டாங்க. நீங்க எல்லாரும் கேட்டீங்களா? இவங்க நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்களாம். இவங்க பிளாக் டிராகன்ஸை துரத்திடுவாங்களாம். இவங்க சொல்றத பார்த்தா நமக்கெல்லாம் வேடிக்கையா இருக்குல்ல? நமக்கு உதவி செய்யறதால இவங்களுக்கு என்ன லாபம்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. மம்மி மம்மி, எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாருமே பெரிய பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள என்னைக்குமே நாம நம்பவே கூடாது. அதனால நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். சொன்னா கேளுங்க, நில்லுங்கப்பா. இங்க பாருங்க, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க பாரு, நம்பிக்கை வைங்க. நில்லுங்க, அட நில்லுங்கன்றல. நீங்க பாருங்க, நீங்க எதுக்காக எங்களை பார்த்து பயப்படுறீங்க? நாங்க எல்லாருமே உங்க டிராகனியோட நண்பர்கள் தான். அப்போ உங்களுக்கும் நண்பர்கள் தானே? ஆமா, என்னது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓடுங்க ஓடுங்கன்னு ஓடிட்டே இருக்கீங்க. நீங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஓட மட்டும் தான் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க ஓடுறதே எங்களோட வாழ்க்கைக்காக தான். ஆபத்தை பார்த்து எவ்வளவு வேகமா ஓடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நீண்ட காலமா இருக்கும். பிளாக் டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க ஓடுறோம். அதுதான் எங்களோட விடுதலை.
இந்த மாதிரி ஓடுறதுல விடுதலை கிடையாதுப்பா. அது பேரு அடிமைத்தனம். பயந்தாங்கொல்லிங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயந்து ஓடுவாங்க. நீங்க அந்த பிளாக் டிராகனுங்களை தைரியமா எதிர்கொண்டு துரத்தி விடணும். என்ன புரியுதா? நீங்க எங்க 2 பேரையும் தாராளமா நம்பலாம். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு பறக்கிறது எப்படின்னு சொல்லி தரோம். மோட்டு பத்துலு, நீங்க என் பிள்ளையோட நண்பர்கள், அதனால நான் உங்களை நம்புறேன். அப்ப சரி, கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். எல்லாரும் ரெடியா? ஓகே, உங்க எல்லாருக்கும் முதல்ல நாங்க வாயில இருந்து நெருப்பா வர வைக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்க போறோமே. ஆனா வாயில இருந்து நெருப்பு வரணும்னா இந்த ரெயின்போ பெரிஸ சாப்பிட்டாதான் வரும். இது உங்களோட தப்பான அபிப்பிராயம். எப்பெல்லாம் டிராகனுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் அது வாயில இருந்து நெருப்பு புஷ்னு வரும். உங்க எல்லாருக்குமே பிளாக் டிராகன் மேல பயங்கரமான கோபம் இருக்கு. அந்த கோபத்தை வெளியில கொண்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கும் நெருப்பு வரும். யோசிச்சு பாருங்க, அந்த பிளாக் டிராகன் மட்டும் உங்க மேல ஒரு போர் தொடுத்துச்சுன்னா போதும், அதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க ராணிய அழகா கட்டி போட்டுடும். அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்க ராணிய சுத்தி நெருப்பு கொளுத்தி விடும். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு வேகமா உங்க ராணிய சுத்தி எரிய ஆரம்பிக்கும். உங்க ராணியோட உயிர் ஆபத்துல இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரியும், மம்மி அந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது எப்படின்னு எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. வெரி குட். சொல்லு சோகா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் சொல்லு. நல்ல ஆர்வமா இருக்காங்க. ஐயோம்பா, இவங்களுக்கு ஓடுறத தவிர வேற எதுவுமே தெரியாது போல இருக்கே. எங்க மம்மி எங்களுக்கு இதுதான் கத்து கொடுத்திருக்காங்க, ஏதாவது ஆபத்து வந்தா ஓடிடுங்கன்னு. எங்க அம்மாவோட கட்டளையை நாங்க எப்பவுமே மதிச்சு கடைபிடிப்போம். மோட்டோ, இவங்களை உசுப்பேத்தி விட்டு இவங்களுக்கு கோவத்தை வர வைக்கிறதுக்குள்ள நம்ம உசுறு போயிட்டு உசுறு வரும் போல இருக்கு. அடே பத்துலு, அருவிக்கையில நின்னு யாராலையும் பாயாசம் குடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, தண்ணில பாயாசம் கலந்து போட்டு ருச்சி பார்க்க முடியாதுடா. அடே மோட்டோ, இந்த மாதிரி மோசமான பழமொழி எல்லாம் இந்த நேரத்துல சொல்லாதடா. நான் என்னத்துக்கு சொன்னேன்னா, இவங்களுக்கு கோவம் வர வைக்கிறது சாதாரண காரியம் இல்ல, ரொம்ப ரிஸ்கான காரியம்னு சொல்ல வந்தேன்டா. இவங்களுக்கு முதல்ல பறக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கலாம். ராகுனி, முதல்ல நீ பறந்து காட்டு, அப்புறம் மத்தவங்க எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. ஓகே மோட்டு. வா. ஐயோ, எங்களால முடியல. இந்த மாதிரி பறக்கிறதுக்குலாம் கத்து கொடுக்க வேண்டாம், அப்புறம் நடக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏயா உங்களால பறக்கவும் முடியாதோ, வாயில நெருப்போ விட முடியாதுன்னா என்னையா நீங்க எல்லாரும் டுபாகு டிராகன் போல இருக்குதோ. முதல் கேம்ல எந்திரிங்க நீங்க எல்லாரும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.